நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அவங்க வீட்டில் நடக்கும்போது தாங்க அது தெரியும். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, இல்லை தனிநபர் பிரச்சனையா, அது பாலியல் ரீதியான பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் அவன் வீட்டில் நடக்கும்போது தான் தெரியும். பட்ட பகல்ல ஒன்று நடக்குது அப்படின்னும் போது அதை பத்தின ஒரு விவாதம் இல்லைன்ற போதே தெரிய வேணாமா? ஓவர் சட்டம் ஒழுங்கு சமீபத்தில் நடந்த நாட்கள்ல இதையும் சேர்த்துக்குங்க, அவ்வளவுதான். ஆட் ஆன் பண்ணிக்கங்க, வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுலனா கொள்கை இருக்கும், புதுச்சேரியிலாம் கொள்கை இருக்காதா? பிரெஞ்சு கவர்மெண்ட் அதுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு இப்போ பிரெஞ்சு புரட்சி பண்ணவரை வச்சு கொண்டு போய் நம்ம ராஜீவ்காந்தி அண்ணனை வச்சு கொண்டு போய் பண்ணுங்க. ஏதாவது எங்க இவர் நல்லா பிரெஞ்சு புரட்சி பண்ணுவாருங்க, 69 நல்லா இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்ப பாருங்க, திரும்ப மனம் போயிட்டாரு. காங்கிரஸ் வெறுப்பேத்தி விட்டுருச்சு, திமுக அப்செட் ஆயிடுச்சு. பண்ணதானே செய்வாங்க. நீங்க அவங்கள வெறுப்பேத்தி தேமுதிக உள்ள கொண்டு அவங்கள 10 தடவை நடக்க வச்சிங்கல்ல. தப்பா சொல்லிட்டோம், முதல்ல ஒரு மன்னிப்பு. குப்பையில போடுங்க அப்படின்றது சுடுகாட்டுல போடுங்க. அதாவது நான் கூட சிம்பிளா குப்பையில போட்டா கூட அப்படி இப்படியே உருண்டு பிறண்டு வந்துடலாம், அவர் டைரக்டா போட்டு சுடுகாட்டுல புதைச்சிருன்னு இருக்காரு. அதை நம்ம மாத்தி சொல்லிட்டோம். நம்ம அவரு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவரை புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு பாட்டு பாடுற, இல்லைன்னா புலம்புற. என்னங்க உங்க பிரச்சனை? இல்லைங்க, இந்த மாதிரி நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற, நானும் கத்துன்னு கத்துறேன்னா யார் என்ன பண்றது? நம்ம நோக்கம் அதுக்கு நமக்கு மேல இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடணும். நம்ம அந்த பொசிஷன்ல அப்படியே இருந்துடணும்பா. 3லயே இருந்துடணும், தள்ளுக்க அப்படியே 3லயே இருந்துடணும். அப்பயே அந்த யூடியூபர் அடங்கல பாருங்க, வெறி அடங்கல. எப்படி அடங்கும் அந்த வெறி? வேற எனக்கு ஓட்டு போடலன்னா விடுங்கடான்னு போய் எங்க கதறி சரி போங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல இது நான் கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு போய்க்கிறேன்றாரு, என் ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு போறேன்றாரு. சரி போங்க, என்ன வாடகைக்கு வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், போற 5 நிமிஷம் புலம்பிட்டு போயிடுறா. வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாரு, நீங்க பாத்தீங்க அவர் வாடகை எடுத்திருந்தாரு. மக்களோட ஒவ்வொருத்தருடைய கஷ்டம், அந்த வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய கஷ்டம், அந்த வண்டிக்கு வாடகை கொடுக்கறது, இவர் தங்குற ஹோட்டலுக்கு வாடகை கொடுக்கறது, அன்றைய செலவுகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கறது தமிழ் தேசியத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தயவு செஞ்சு உண்மையா, கொஞ்சமாவது உண்மையா அதுக்காக வேலை செய்ய. நான் என்ன சொல்றேன்னா, குவிட் பண்ணிருங்கன்ற, நான் பேசாதீங்க, எடுக்காதீங்க அப்படின்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்க எங்க கேக்குறீங்க? அப்ப அவர் திருநிதி வாங்கிட்டு இருக்காருல்ல, அவங்க பேரை சொல்லி கண் ஆபரேஷன், அந்த அம்மாவுக்கு கண் ஆபரேஷன், நீங்க திருநிதி கொடுங்க, நான் ஆபரேஷன். நாங்க அவங்கள்ட்ட மட்டுமா வாங்குறோம்? எவ்வளவு பேர்ட்ட வாங்குறோம்? அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது? அவங்க மட்டும் சொல்றாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நல்லா இருக்கு, அண்ணனோட அடிப்படைமா தான் இருக்கு. என்ன பண்றது? நிறைய பேர் அந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு வார்த்தைக்காக நிறைய பேரு நீங்க கொடுங்க, நாங்க வேணான்னு சொல்ல, அண்ணன்ல சரியான நபர்களா பார்த்து கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. சட்டம் ஒழுங்குல இதை பத்தி பேசலையே. சென்னை அவுட்டர்ல பட்ட பகல்ல அப்பார்ட்மெண்ட் வாசல்ல பாஷா படத்துல நடு ரோட்ல வச்சு இந்த எல்லாரையும் வெட்டுவாங்க. அப்புறம் ரஜினி அதே மாதிரி எல்லாரையும் நடு ரோட்ல வச்சு வெட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்பார்ட்மெண்ட் வாசல்ல நடக்குது. அதோட கார்டன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வச்சு கத்திய வச்சு ஒரு பக்கம் கல்ல வச்சு என்னென்னத்தையோ வச்சு அடிக்கிறாங்க. சில பேர் நிக்கிறாங்க, நோ யூஸ் போட்டு. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கதானே செய்யும், இயல்புலயே இருக்கக்கூடிய பயம். டக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது ஒரு பதட்டம் வரும். அவங்களால என்ன நடக்குதுன்றதே ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் தான். இப்ப நம்ம போனோம்னா அவன் என்ன நிலைமையில இருப்பானே தெரியாது. நம்ம ஆப்போசிட்ல இருந்துகிட்டு நம்ம சொல்லலாம், ஏன் போய் தடுத்திருந்தா என்னன்னு யோசிக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். ஆனா என்ன போக முடியாது, மொத்தமா போக முடியாது, இல்ல போக முடியாது. ஆனா என்னன்னா அங்க இருந்தவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒன்னும் அப்படி இல்ல. ஒரு மாதிரி ஏதோ பாத்துக்கிட்டே அப்படியா நடக்குதா அப்படின்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு, ஒரு தங்கியே நின்று பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சொல்லவும் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவனுங்க என்ன போதையில இருந்தானுங்க எதுவும் தெரியாது. ஒருவேளை இவங்களுக்கு ஒண்ணு விழுந்துச்சுன்னா இவங்களோட கதையும் முடியும். ஸோ பட்ட பகல்ல இப்படி நடக்குது. பட் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதோ 1-2 இப்படி நடக்கதான் செய்யும். பட் அதுக்கும் சட்டம் ஒழுங்கு, நீங்க ரோட்ல நடந்து போக முடியாத நிலை இருந்தாதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை.
நம்ம வந்து சிரிப்பு நடிகர் இதுக்கே வந்துருவோம். ம். ரோட்லயே இறங்கி நடந்து போக முடியாத நிலை இருந்தாதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பிரச்சனை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கும்போது அதெல்லாம் எல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கும் நீங்க சட்டம் ஒழுங்குக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒரு மூன்று போலீஸ் முடிச்சு போட போடக்கூடாது. முடியுமா? அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ் எல்லாம் போட முடியுமா? அதுதான் இந்த சொல்றேன். கணக்கு சொன்னால 1500 பேருக்கு ஒரு போலீஸா 15 பேருக்கா? 1500 பேர். ஆ. அதான் அதுக்கு நீங்க 3 முடிச்சு 30 முடிச்செல்லாம் வந்து போடக்கூடாது. சட்டம் அவங்க வீட்டுல நடக்கும்போது தாங்க அது தெரியும். தெரியும். அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்ல தனிநபர் பிரச்சனையா அது வந்து பாலியல் ரீதியான பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் அவன் வீட்டுல நடக்கும்போது தான் தெரியும். பட்ட பகல்ல ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது அதை பத்தின ஒரு விவாதம் இல்லைன்ற போதே தெரிய வேணாமா? ஓவர் இதான் சொல்றேன். சட்டம் ஒழுங்கு சமீபத்துல நடந்த நாட்கள்ல இதையும் சேர்த்துக்குங்க, அவ்வளவுதான். ஆட் ஆன் பண்ணிக்கங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது ஆட் கார்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. கார்ட்டே ஃபுல்லுன்னு வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கு. கார்ட் எப்பயும் ஃபுல்லாகி வலிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இவங்க மதிமுக. ஆமா, நம்ம மதிமுகவா? அவங்களுக்கே அவங்க மதிமுக இல்லைன்னு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏதோ சொல்லியிருக்காங்களே, மனம் வெந்து போய் நொந்து போய் எப்ப வர சிரிக்கிறோம். எப்ப வர? எதுக்கு? சரி, இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னும் அடுத்து பிரச்சாரத்துக்கு இல்ல, பேசுறதுக்கா? மனம் வெதும்புனது எப்ப வெதும்புனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. வெதும்பி எப்ப வந்தீங்க பேசுறதுக்கு? மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டுறாங்க. இனிமே நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் யார் இருக்கா? மாவட்ட செயலாளர் ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு தான். என்னன்னு இப்படி ஆயிப்போச்சு, இனிமே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஆறுதல் வீட்டுல உட்காந்தே சொல்லிக்கிங்க. எதுக்கு அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம்? அதுக்கு வர அப்பாவும் பிள்ளையும் வந்து உட்காரணும், அப்ப வந்து எல்லாரும் பேசணும். அப்ப எவனாவது ஒருத்தன் ஏழாவிடமா பேசிடுவோம், உடனே அவனை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. எதுக்கு இருக்கிற 40 பேரை எதுக்கு நீக்குனா நான் வேற எங்கேயாவது போய் சேர்ந்துக்குவேன். தயவு செஞ்சு நீயே போயிடுன்ற. ஏன் அவங்க நீக்கிற வரைக்கும் நீ பொறுத்து இருக்க? பேசினவர் ரொம்ப வயதானவரா இருந்தாரு, மனம் வெதும்பி போயிருக்கேன்னு சொல்றாரு. மனம் வெதும்பி நீங்க இனிமே என்னங்க பண்ண போறீங்க? இனிமே அது ஒரு நபர் கட்சி, சரிங்களா? இப்ப இருநபர் கட்சி, வைகோ இருக்கிற வரைக்கும் அது ஒரு இருநபர் கட்சி. அதுக்கப்புறம் ஒரு நபர் கட்சியா மாறிடும். அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் எப்பவுமே எம்பி சீட் கிடைச்சிரும், ஓகேங்களா? மற்றவங்களுக்கு இந்த இது உதயசூரியன்ல கொடுத்துருவாங்க. இப்ப 4 கொடுத்து 3 அவங்க வாங்கிட்டாங்க. 1 தான் நீங்க நிக்கிறீங்க. இது யார் மனம் வெதும்புனா என்ன, வெதும்பலனா என்ன? எதுவுமே நடக்காதுக்கு உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் பட்டு போய் தான் கிடக்குது. அதான் எல்லாம் பட்டு போய் முடிஞ்சு போச்சு. தண்ணி ஊத்துனா கூட இனிமேல் பசுமையா ஆகாது. எவ்வளவு தண்ணி நீங்க குளத்திலேயே கொண்டு போய் போட்டாலும் அது பசுமை ஆகாது, அழியிரும்ல. அதுதான் சொல்றேன். நீங்க அளவா ஊத்துனாலும் ஆகாது, குளத்திலேயே கொண்டு போய் வச்சு அதை நீங்க குளிப்பாட்டினாலும் ஒண்ணும் ஆகாது. அது முடிஞ்சு போச்சு. குளத்துல போட்டு ஜலசமாதி வேணா பண்ணி விட்டுங்க, அதை கல்லுல கட்டி இறக்கிடுங்க. அதுதான். ஏதாவது இவங்க கூட்டணியை பாருங்க. அடுத்து வந்து நம்ம பாண்டிச்சேரி தானே பேசுறோம், அந்த புதுச்சேரியில. இதுதான் இந்த கொள்கை கூட்டணி. எவனாவது கூட்டணி கட்சிக்கு கொடுத்த இடத்துலயே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவானா? 5 இடத்துல நினைக்கிறேன். 5 இடம் தானே? 5 இடத்துல டைரக்டாவே டிஎம்கேவும் இல்ல, அந்த இடத்துல போய் இதுதான் இவங்களோட கொள்கை. அது என்ன, இங்க தமிழ்நாட்டுலனா கொள்கை இருக்கும், புதுச்சேரியிலாம் கொள்கை இருக்காதா? பிரெஞ்சு கவர்மெண்ட், அதுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு இப்போ பிரெஞ்சு புரட்சி பண்ணவரை வச்சு கொண்டு போய் நம்ம ராஜீவ்காந்தி அண்ணனை வச்சு கொண்டு போய் பண்ணுங்க. ஏதாவது எங்க இவர் நல்லா பிரெஞ்சு புரட்சி பண்ணுவாருங்க, 69 நல்லா இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்ப பாருங்க, திரும்ப மனம் வந்து போயிட்டாரு. காங்கிரஸ் வந்து வெறுப்பேத்தி விட்டுருச்சு, திமுக அப்செட் ஆயிடுச்சு. பண்ணதானே செய்வாங்க. நீங்க அவங்கள வந்து வெறுப்பேத்தி தேமுதிக உள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து 10 தடவை நடக்க வச்சிங்கல்ல. அது இவரு ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, இது பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் அண்டர் டீலிங் போட்டாங்க. பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக யார் போட்டது? திமுகவும் பாஜகவும் வந்து திட்டம் போட்டிருக்காங்களாம். நீங்க கடைசி வரைக்கும் கூட இது பண்ற மாதிரியே நிலுவையில இது பண்ணுங்க, அவங்க போட்டியிடாம போகட்டும், ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்குள்ள அண்டர் டீலிங். ஓகே, அவர் ஒரு அரசியல் கணக்கோட சொல்றாரு, அது வேற விஷயம் வச்சுங்க. நான் சொல்றது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். கனெக்ட் இல்ல, அவர் சொன்னது அவருடைய அரசியல் கணக்கு. அவங்க ஒரு இல்லைங்கய்யா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு இது மாதிரி சொன்னாருன்னா ஓகே, பட் ஆதவர்ஜுனா சொன்னாருன்னா அவர் ஒரு கணக்கோட தானே சொல்லுவாரு. அவங்களும் டீலிங் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்குன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றது என்னன்னா, என்ன கொள்கை இதுல? ஒரே கொள்கைன்றீங்க, அப்புறம் எப்படி புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த கொள்கை மாறுது? நீங்க அவங்கள வெறுப்பேத்துறீங்க, அவங்க உங்களை வெறுப்பேத்துனாங்க. வெறுப்பேத்துனா சரியா போச்சு, அவ்வளவுதான். கை குலுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டாரு, மனம் நொந்து போயிருக்கேன். கமலஹாசன் உன் பிரச்சனையை மட்டும் பேசு, கமல் பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். அந்த 2 அங்க இருந்து எடுத்து வந்துட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப பேசக்கூடாது, சரியா? சோ கொடுத்ததை வாங்கிக்கிட்டு போய் நில்லுங்க. அடுத்த தடவை 3 கொடுக்கச்சு 5 சொல்ல முடியாது.
அந்த மாதிரி அளவுக்கு. ஏன்னா நம்ம 2029 பாஜக உள்ள வந்துரும். ம். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து கொள்கை கூட்டணி தொடரணும். ம். ஸோ 2026க்கு அப்புறம் ஒருவேளை திராவிட மாடல் 2.0 வந்துச்சுன்னா ம். அப்பயும் நம்ம வந்து கொள்கை குன்றுகளா இருக்க வேண்டிய நிலை வரும். ம். ஸோ அதனால நம்ம வந்து உறுதியா இருக்கணும். புதுச்சேரியை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ம். சரிங்களா? 2029 பாஜக உள்ள வந்துரும். தயாரா இருங்க. அப்போ உங்களுக்கு 2 சீட் நாங்கள் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை கெடுத்துக்காதீங்க. ம். இந்த போட்ட ட்வீட்டை முடிஞ்சா அழிச்சிருங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கு. இது எடப்பாடி அவர்கள் அவர் பிரச்சாரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரியில வந்து ஏடிஎம்கே போட்டியே இல்லை அப்படின்னு. ஏடிஎம்கேவா பிஜேபியா? ஏடிஎம்கே யாரும் நிக்கல, பிஜேபி தான் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. கன்னியாகுமரியில தான் அவ்வளோ உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல பிஜேபிக்கு. ம். அப்புறம் என்ன? இல்லையே, காங்கிரஸுக்கு தானே இருக்கு. இருக்கட்டும். ம். இல்லைங்க, கன்னியாகுமரி பெல்ட்ல பிஜேபிக்கு ஓரளவுக்கு இருக்குங்க. இருக்கு. இருக்கு. காங்கிரஸ்க்கும் இருக்கு, பிஜேபிக்கும் இருக்கு. ம். அது ஒரு மாதிரி அந்த பெல்ட் இல்லையா, ம். அது அப்படிதான் இருக்கும். அலை. ஆமா, அந்த அலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி கன்னியாகுமரியில இருந்து ஒரு அலை வந்து ம். கொஞ்சம் காங்கிரஸ்க்கும் வரும், பிஜேபிக்கும் வரும். அது மாதிரி வரும். எப்படி விழுவுன்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. விழுங்க, பயங்கரமா விழும். அடியா, கண்ணாடியை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் என்ன சகல இந்த அடி அடிச்சிருக்கா. அந்த அலைகள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது நல்லாவே தெரியும். நான் தான் சொல்றேனே, திட்டமிட்டு எடப்பாடி அவர்கள் ரொம்ப கிளவரா ஒரு 27 தொகுதியை கொடுத்திருக்காரு. ம். போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துட்டாரு. என்னன்னா, நீ திருப்பி என்கிட்ட வந்து என்கிட்ட 35 கொடு 45 கொடுன்னு என்கிட்ட பேசக்கூடாது. அதனால உனக்கு அடி வந்து இடி மாதிரி தான் விழணும். அப்படிதான் போட்டிருக்காங்க. அந்த 27 திமுக ஜெயிக்குன்றது அவருக்கு தெரியும். ம். இந்த தூக்கி கொடு. மயிலாப்பூர்ல நம்ம தமிழிசை, அதுவும் என்ட்ரி எல்லாம் மாசா வேற கொடுத்து. மயிலாப்பூர்ல இவங்களோட கணக்கு என்னன்னா, அவாள் இருக்கா, அவங்கள வச்சு அதனால தமிழிசைக்கு எப்படி போடுவாங்க? அவா போடுவா. அவாளுக்கு தானே போடுவா. இவாக்கு எப்படி போடுவா? நான் சொல்றேன், எஸ்வி சேகரே போட மாட்டாரு. எஸ்வி சேகரே வந்து திமுக போட மாட்டாரு, பிஜேபிக்கு தான் போடுவாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா யார் நிக்கணும்? அந்த மாதிரி ஒருத்தர் நின்று இருக்கணும்ல. இல்ல, போடல. ரைட். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அடியே மயிலாப்பூர்ல விழுந்துரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போற இடங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து விழும். அந்த எல்லா இடத்துலயும் உதயசூரியன் தான் நிற்கும். நான் ஷியூர் ஷார்ட்டா சொல்றேன், உதயசூரியன் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நிறுத்துவாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இடி மாதிரி விழும். எடப்பாடியோட பிளான் அதே தான். வந்து நீ என்கிட்ட திருப்பி பேசிடவே கூடாது, நான் சொல்றதுதான் உனக்கு இது. இந்த கணக்கு வந்து பிஜேபிக்கு தெரியாதா? தெரியும். அவங்களுடைய கணக்குப்படி ஜெயிக்கணும். நீ 27 கொடுத்துட்ட, சரி பரவாயில்ல. அவங்களுடைய கணக்கு இது கிடையாதுங்க. அவங்களுக்கு 29 தான். 29ல நீ வந்து இருக்கணும். ஸோ நீ என்ன வேணா பண்ணு. நீ ஆடுற ஆட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நான் வாங்கிட்டு போறேன்றதுனால இதெல்லாம் எனக்கு எல்லாம் ஏற்புடையதுன்னு நினைச்சிக்காத. 29 வச்சுக்கிறேன். இதெல்லாம் 29 தான் எனக்கு வந்து கணக்கு. நான் அப்போ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால விழும். ஏதோ ஒரு நம்பிக்கையா இருந்தது அண்ணாமலை அவர்கள் தான். அவருக்குமே நிக்கலன்ற. அவர் நிக்கல, ஏற்கனவே சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அவர் வந்து இப்போ இந்த ஆலோசனை கூட்டம்லாம் கூட நடந்துச்சு. அது இல்லாமல் நிறைய தொகுதிகள் வந்து இந்த கோவை தெற்கு இந்த மாதிரி பல்லடம் போன்ற இடத்துலாம் அவங்க வாங்கலை, அவங்களுடைய ஆட்கள் நிக்கலை, பிஜேபி நிக்கலைன்ற மாதிரி செய்திகள் வந்தோன்னா அவர் இன்னும் பயங்கர அப்செட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி அப்செட்டில் தான் இருக்காரு. ஸோ நிறைய இடங்கள்ல அவருக்கு என்னன்னா, நமக்கு விருப்ப தாண்டி அண்ணாமலை வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை உருவாக்கிட்டார் பிஜேபிக்குள்ள. அது ப்ளஸ்ஸாக பண்ண எப்படி பண்ணாரோ தெரியாது, ஆனால் ஒன்று பண்ணிட்டாரு. அண்ணாமலை பிஜேபினா அண்ணாமலைன்ற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவர் நிற்காதது ஒரு மாதிரி பிஜேபிக்கு ஒரு சின்ன ஒரு தொய்வா இருக்குது. ரெண்டாவது, ஒரு கேம்பெயின் பண்ணாலும் கூட அவர் நிற்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸாக வந்து பார்க்கப்படுது. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்றத. ஏன்னா இந்த 27 தொகுதி கொடுத்துருக்காரு, ப்ளஸ் 5 வந்து டிடிஎஃப் வாசனுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம யோசிக்கணும்ல, 5ம் தாமரை, அப்போ 32. அந்த ஆள் மேல என்னன்னா அவ்வளவு காண்டு சொல்லிக்கினே இருக்க. நீ வந்து வடச்சென்னையில சொல்லுவார்ல, என்ன இருந்தாலும் குணா நல்லவன் மாதிரி தாண்டா இருக்குதுன்ற மாதிரி, செந்தில் அப்படின்ற சொல்லுவாங்களே, செந்தில் என்னவோ நல்லவன் மாதிரி தான் தெரியுது, ஆனா நம்ம விசுவாசம் குணாவுக்குன்ற மாதிரி எடப்பாடி என்னவோ நல்லவராக தான் இருக்காரு, ஆனா நம்ம விசுவாசம் அமித்ஷாக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி போ உனக்கு சேர்த்தே செய்வேன் செய்யறேன்னு சொல்லி ஒரு 5 தூக்கி தள்ளி விட்டுருக்காரு. போங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சோன்னே அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில பார்த்தா ஏடிஎம்கேக்கு மைனஸ் தான். அவங்களுக்கு அவங்க இரட்டையில வர வேண்டிய ஒரு 2-3 தொகுதிகள் கூட தாமரை சின்னத்துல போகும்போது ஒரு அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தாமாக்காவும் இனிமே எந்திரிக்காது. நான் நேத்தே சொல்லிட்டேன், முடிஞ்சு. இல்லை, எனக்கு எடப்பாடி அவர்கள் பண்ண நாம என்ன ஜெயிக்கவா போறோம்? ஏன் எஸ்பி என்னவா இருக்கும்? அது அப்படி இல்லைங்க. அமித்ஷா உட்கார்ந்து இருப்பாரு, இவருதான் வந்து வடிவேலு.
யாரு ஜிகே ஜிகே வாசன் வாசன் 27 + 5 வச்சுங்க எல்லாமே தாமரை என்ன ஏன் எஸ்பி என்னவா இருக்கும் என்னவா இருக்கு எனக்கு என்னடா தெரியும் அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கவா போறோம் பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் தாமரை மேல மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. அதுக்கு நேரடியா நிறைய வாக்குகள் விழாது. ரெட்டலைன்னா அது ஒரு வேற ஒரு இது. அதுக்கு ரெட்டலைக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து விழும். அது இல்லாம விஜய் வேற இருந்திருக்காரு, விசில் சின்னத்துக்கு வேற பிரிக்கும். இப்படி ஏகப்பட்ட காரணிகள் வந்து இருக்கு. அதனால எடப்பாடி ரொம்ப கிளவரா ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு. இவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்துட்டான்னு மே 4க்கு அப்புறம் தெரியும். அப்போ பார்ப்போம். அப்போ வந்து அதை பத்தி பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். அண்ணனை பத்தி எதுவும் இல்லைல்ல? அண்ணன் இருக்குது. இன்னத்துக்கு தப்பா சொல்லிட்டோம். முதல்ல ஒரு மன்னிப்பு. குப்பையில போடுங்க அப்படின்றது சுடுகாட்டுல போடுங்க. அதாவது நான் கூட சிம்பிளா குப்பையில போட்டா கூட அப்படி இப்படியே உருண்டு பிறண்டு வந்துடலாம். அவர் டைரக்டா போட்டு சுடுகாட்டுல புதைச்சிருன்னு இருக்காரு. அதை நம்ம மாத்தி சொல்லிட்டோம். நம்ம அவரு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவரை புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு பாட்டு பாடுற இல்லைன்னா புலம்புற. என்னங்க உங்க பிரச்சனை? இல்லைங்க இந்த மாதிரி நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற, நானும் கத்துன்னு கத்துறேன்னா யார் என்ன பண்றது? ஒரு தேர்தல் அரசியல் நிக்கிற மாதிரி பண்ணணும். தேர்தல் அரசியல்னா ஒரு கூட்டணி வைக்கதான் செய்யணும். நாங்க தமிழ் தேசியம், நாங்க வந்து யாருக்கும் இது பண்ண மாட்டோம், நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னா அப்போ யார் என்ன பண்ண முடியும்? நீங்க கடைசி வரைக்கும் அந்த வேட்பாளர்கள் காசு செலவு பண்ணி நிக்கணும். கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கும். அந்த தப்பு என்னன்னு யாரும் வந்து சொல்லவும் மாட்டாங்க, சொல்றவங்களையும் கண்டுக்க மாட்டீங்க. ஆனா நோக்கம் மட்டும் ஜெயிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சிடணும், தமிழ் தேசியம் வந்து வென்றணும்லாம் சொல்றீங்க. சரி இதுதான் நம்ம நோக்கமான்னு பார்த்தா இல்லையே. நம்ம நோக்கம் அதுக்கு நமக்கு மேல இருக்கிறவங்க பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடணும். நம்ம அந்த பொசிஷன்ல அப்படியே இருந்துடணும்பா. 3லயே இருந்துடணும். தலுக்கா அப்படியே 3லயே இருந்துடணும். 4ஆவதுக்கு போயிட்டோம்னா நமக்கு அது பெரிய அவமானம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவனை வந்து இறக்கணும்னு நினைச்சினா நீ தான் இறங்கி போவ. அப்பயே அந்த யூடியூபர் அடங்கல பாருங்க, வெறி அடங்கல. எப்படி அடங்கும் அந்த வெறி? வேற யாரு இவங்க ராமதாசும் சசிகலா அவங்களோட கூட்டணி ஐயாவும் மாயாவும் சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் வயசுல நான் சொல்றேனேங்க, அது வாய் கிடையாது, அது அப்படிதான். அது என்ன பேசுன்னு அதுக்கே தெரியாது. அதனால அதை வந்து கணக்குலயே எடுத்துக்காதீங்க. ஏன் சீமானுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது நான் நேத்தே சொல்லிட்டேன். சமாதிதான் ஷூர் ஷாட் சொல்றேன். நான் ஓப்பனா சொல்லவா, நான் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சை ரொம்ப ரசிப்பேன். உங்களுக்கே தெரியும். நான் வந்து அவர் பேசுறத ஒரு சில விஷயங்கள், அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் ரசிப்பேன். இல்லைங்க முன்னாடி நான் வந்து ரொம்ப அப்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்லா பேசினாரு, நல்லா பேசுவாரு. இப்பயுமே சொல்றேன், அவர் பேசினா கேட்கக்கூடிய உட்காந்து நான் வந்து கேட்பாரு ஏதோ சொல்றாரு அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய கதைகள் இல்ல, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்றேன். இந்த மாதிரி இருக்கணும் அப்படி. அவர் பேச்சுல எல்லாரையுமே வந்து கவர் பண்ணுவார், பேசி ஆக்ரோஷமா பேசி கவர் பண்ணுவார். பட் இப்ப பிரச்சனை அங்க இல்ல, அது டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு கருமம். அது என்ன பண்ண ஆரம்பிச்சு, நேற்றுக்கு 20ன்னா இன்னைக்கு 10 பேர் தான் வந்திருக்காங்க. பாவங்க, மொட்டை வெயில்ல நின்று எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு போடலன்னா விடுங்கன்றாரு. சரி போயா கிளம்பி போயானாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஒரு பவுன்சரு யாரு இந்த கூட நிக்கிறவரு வேட்பாளருங்க, பவுன்சர் இல்லைங்க அவரு. இல்லைங்க, ஒரு பவுன்சர் இருக்காரு, தள்ளிட்டு இருந்தாரு, பத்திரிகையாளர்களை தள்ளிட்டு இருந்தாரு. பத்திரிகையாளர்கள் இருந்தாங்களா? அவர்தான் எங்க போனாலும் காரணி பாட்டி ஒரு டவுட் என்னன்னா, எங்க அப்பன் ராமதாஸ்ன்றீங்க, இவர் சொல்றாரு தலைவர் கொள்கை பரப்பு செயலர் என்ன சொல்றாரு, ஐயாவும் மாயாவும் கூட்டணி. நீங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம யாரை திட்டலாம், யாரை திட்டக்கூடாது. நீங்க யார சொல்றீங்களோ தலைவர் பேச்சை கேளுங்க. இல்லையா கொள்கை பரப்பு செயலர் பேச்சை நீங்க கேளுங்க. நீங்க ஒண்ணு பேசுறீங்க, நீங்க ஒண்ணு பேசுறீங்க, மக்கள் கன்ஃபியூஸ் ஆறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கட்சி தானா? அதனால யாரும் போறது இல்ல. அதான் இவங்க 2 பேரும் ஒரு கட்சி தானா, சரியான திசையில தான் போயிட்டு இருக்காங்களான்றதெல்லாம் நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இப்ப அடுத்து நாளானையில இருந்து விஜய் ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இது பண்ண வேண்டியதா இருக்கும். இப்பயே 10 தான் வருது, அவங்க போக ஆரம்பிச்சிட்டோம்னா லைவ் எல்லாமே என்ன நடக்கும். உங்க கேரகம் மார்ச் 28 IPL ஸ்டார்ட் ஆகுது. அதையும் கருமம் பார்க்க முடியாது. இல்ல அது ஸ்டார்ட் ஆனோன்னா அவங்க விசில் போடு, விசில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில்னு வச்சு அவங்க பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அது உங்களுக்கு இன்னும் பிபி பிரஷரை ஏத்தும். சோ பாவம் அண்ணன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் எடுத்துட்டு போய் எனக்கு ஓட்டு போடலன்னா விடுங்கடான்னு போய் எங்க கதறி சரி போங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல இது நான் கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு போய்க்கிறேன்றாரு, என் ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு போறேன்றாரு. சரி போங்க, என்ன வாடகைக்கு வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், போற 5 நிமிஷம் புலம்பிட்டு போயிடுறா. வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாரு.
நீங்க பாத்தீங்க அவர் வாடகை எடுத்திருந்தாரு. மக்களோட ஒவ்வொருத்தருடைய கஷ்டம், அந்த வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய கஷ்டம், அந்த வண்டிக்கு வாடகை கொடுக்கறது, இவர் தங்குற ஹோட்டலுக்கு வந்து வாடகை கொடுக்கறது, அன்றைய செலவுகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கறது தமிழ் தேசியத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தயவு செஞ்சு உண்மையா, கொஞ்சமாவது உண்மையா அதுக்காக வேலை நான் என்ன சொல்றேன்னா குவிட் பண்ணிருங்கன்றேன் நான். புரியுதுங்களா? நீங்க என்ன இல்ல மாஸ்டர் படத்துல ஒரு விஜய் நடிச்சீங்களா, ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா போயிட்டு குயிட் பண்ணடா அப்படின்னு எல்லாத்தையும் ஊத்துறதுக்கு அவங்க மேலே ஏறி வேட்பாளரோட நின்று பிரச்சாரம் பண்றாங்க. அந்த வேட்பாளர் பாக்குறாப்புல என்னடா 10 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு மனசு வலிக்கும். இதுக்குதான் இவ்வளவு போராடிட்டு இருக்கோமா? இவங்களாலதான் எங்க அண்ணன் பேசினா 10,000 பேர் தான் பாக்குறாங்களா, எல்லாரும் டிவில யூடியூப்ல எல்லாம் பாக்குறாங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல. எங்க எந்த தொகுதியில இருக்காங்களோ அங்கதாங்க பாக்கணும். எங்க பிரச்சாரம் போறாரோ அங்க இருக்கிற பிரச்சனை, அங்க இருக்கிற வேட்பாளர் வச்சுதானே பேசணும். என்ன பிரச்சனை? ஒருவேளை அண்ணன் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரோ, சரியா இந்த இடத்துக்கு வர அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாம போயிடுறாரோ, திடீர்னு போய் நின்று சர்ப்ரைஸ் பண்றாரு, பேச ஆரம்பிச்சிடுறாரோ. ஏய் இவர்ரா, இவர் எவர்ரா? இல்ல இப்போ விஜய் அவர்கள் அதான் அவரே சொல்லிட்டாரு, எந்த டிவில என்னெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு தான் சாட்டை சேனல்லே வந்து லைவ் போட்டாரு. அதாவது கிராஸ் பண்ணா இன்டர்வியூ, இறங்குனா இன்டர்வியூ, ஏறுனா இன்டர்வியூன்னு கொடுக்க கூடாது. அதுவுமே ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு கிடையாது. தேவையான நேரத்துல கூப்பிட்டு பேசணும். அட்லீஸ்ட் உங்களுடைய பேட்டிக்காக அவங்க கொஞ்சமாவது எதிர்பார்க்கணும். அவன் கேட்குறான், அவன் என் மாமே, அவன் என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 லேடிஸு பின்னாடி ஒரு 10 பேரை நிக்க வச்சுட்டா உடனே நீங்க இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா? பிரச்சனைகளை பேசணும். அப்பப்போ வந்து தலைவர்கள் பேசணும். அதுக்காக நான் பார்க்குற இடத்துலலாம் மைக்கை நீட்டுற இடத்துலலாம் வந்து பேசணும்னா அவன் மைக்கை கொண்டு வந்து வாயில நீட்டு தான் செய்வான். அப்புறம் வடிவேல் மாதிரி உள்ள விட்டு எடுக்க தான் செய்யணும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மைக்கை நீட்டு உள்ள விடுறேன் சார், அந்த பஞ்சு இதுதான் அந்த அளவுக்கு வந்து அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த அம்மா கூட நான் 2-3 நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் பேசணும் அப்படின்னு. பாவங்க அவங்க அதை பத்தி பேசாதன்னு அவங்க பேசுறதுலயே வந்து தெரியுது, நொந்து போய் தயவு செஞ்சு அந்த கட்சியை பத்தி பேசாதீங்க, எடுக்காதீங்க அப்படின்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்க எங்க கேக்குறீங்க? அப்ப அவர் திருநிதி வாங்கிட்டு இருக்காருல்ல, அவங்க பேரை சொல்லி கண் ஆபரேஷன், அந்த அம்மாவுக்கு கண் ஆபரேஷன், நீங்க திருநிதி கொடுங்க, நான் ஆபரேஷன். நாங்க அவங்கள்ட்ட மட்டுமா வாங்குறோம்? எவ்வளவு பேர்ட்ட வாங்குறோம்? அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது வந்து? அவங்க மட்டும் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நல்லா இருக்கு, அண்ணனோட அடிப்படைமா தான் இருக்கு. என்ன பண்றது? நிறைய பேர் அந்த தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தைக்காக நிறைய பேரு நீங்க கொடுங்க, நாங்க வேணான்னு சொல்ல, அண்ணன்ல சரியான நபர்களா பார்த்து கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அது மேல ஒரு பற்றுனால அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், பார்த்து முடிச்சிருவோம். மீண்டும் நாளைக்கு என்னன்னு தெரியல, நாளைக்கு தான் வேட்பாளர் பட்டியல் சொல்றதா இருந்தது, மாத்திட்டாங்க. நாளைக்கு எப்படி நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும், கண்டிப்பாக பேசுவாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு